ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு கருவாடோட வந்திருக்கேன். இது எந்த ஒரு கருவாடுன்னா மலேசியா ஜேபியில் உள்ள கருவாடு தான் இது. செயினில் போட்டு வச்சுருந்தான் இது. ஆனால் பார்க்க எல்லாம் கொஞ்சம் அழுக்கழுக்காக இருந்தது. ஒரு சிலது நல்லா இருந்தது, வெள்ளையாக இருந்தது. ஒரு சிலது நல்லா செவந்து போயிருந்தது. அந்த ஒயிட்டாக இருக்கும், அதுதான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் பார்த்தேன், ஒத்து வருதான்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் அவ்வளோவா இங்கே பிடிக்கல. நெத்திலியிலே பல வகை இருந்தது. அப்புறம் இந்த இறால் கருவாடு சொல்லுவாங்கள்ல, இறாலில் காய வச்சது அதுவும் இருந்தது. பாக்கெட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நான் அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணினேன், வீடியோ எடுத்தேன். நேற்று தான் போனேன் அந்த சைடு. போயிட்டு அப்படியே கருவாடெல்லாம் பார்த்துட்டு. நானாக இங்கே வாங்கலை கருவாடு, நான் பஸார் போயிட்டேன். பஸாரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கும். அது இங்கே அவ்வளோவா கிடையாது, இங்கே அவ்வளோவா மூமெண்ட் இருக்காது. அதனால் நான் இங்கே வாங்கலை, அங்கே வாங்கினேன். 1/2 கிலோ 20 ரிங்கெட்டுக்கு வாங்கினேன் கருவாடு. ஊருக்கு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்பப்போ போக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். சிங்கப்பூர்லேயும் வாங்குவேன். சிங்கப்பூரில் ரொம்ப விலையாக இருக்கும். அதனால் நான் மலேசியா போனால் கருவாடு வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். இது இறாலோட சின்ன இது இருக்குல்ல, சின்ன குனியோ ஏதோ சொல்லுவாங்களே, அதுதான் இது. அந்த கருவாடு இது நிறையா இருந்தது. எதுவுமே வாங்கலை, நான் அங்கே தான் போய் வாங்கினேன். அதான் சும்மா உங்களுக்கெல்லாம் காமிக்கலாமேன்னு ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன். அதுதான் இது. நாங்கள் எப்போவுமே 15 நாளைக்கு ஒரு தடவை மலேசியா போயிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.